வைப்பர் ஐலாண்டுன்ட்டு ஏன் பேர் வச்சாங்கிறதுலாம் அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. என்னன்னா அங்க ஜென்ரலாவே ரெப்டைல் பாப்புலேஷன் அதிகம். எங்க ரெப்டைல்ஸ் பிடிச்சாலுமே அதை வந்து டிராப் பண்ற லொகேஷனே வைப்பர் ஐலாண்டா தான் இருந்ததுங்கிறது எங்களுக்கு ஷூட் 50% கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த செட்டில்மெண்ட் ஏரியா, அந்த கோவில் ஏரியா, இதுக்கெல்லாம் இன்டீரியரா போக 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 தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். பிளஸ் அப்ப இருந்த அந்த மான்சூனுக்கு என்ன பிரச்சனைனா பயங்கர குளிரா இருக்கும். ஜெனரேட்டர் ஆன் பண்ணிருப்போம், அங்க மட்டும் நல்லா கதை 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 கதைன்னு ஹீட் இருக்கும். சோ எல்லா பாம்பு வந்துச்சுன்னா அப்படியே அந்த ஹீட்டுக்கு ஜெனரேட்டர் பக்கத்துல வந்து அது பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கும். இது நைட் டைம்லலாம் ஒரு வாட்டி ஷூட் பண்ணும்போது லைக் ஜென்ரேட்டர் லைன் கட் ஆகி அதை வந்து லைட் ஆபீசர்ஸ் போயிட்டு கரெக்ட் பண்றேன்னு போய் அங்க அதை ஓபன் பண்ணும்போதே ஒரு கிரைட் வந்து நின்றுட்டு இருக்கும் போது அவங்க அப்படியே குதிச்சு ஜென்ரேட்டர் லிட்டரலா ஒரு 9 kV ஜென்ரேட்டர் மேல ஒரு 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க, நவுறக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறமா ஆனா பக்கத்திலே சேஃப்டிக்கு ஸ்னேக் கேச்சர்ஸ் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறமா போயிட்டு அவங்க அதை ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஃபீக் ஆக்சிடென்ட். ஆனா ஜென்ரலாவே இப்போ ஒரு லொகேஷனுக்கு போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க போயிட்டு அந்த என்டையர் லொகேஷனை அவங்க பார்த்துட்டு இல்ல இப்போதைக்கு சேஃப் தான், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் காஸ்ட் க்ரூ எல்லாருமே உள்ள போகும். இந்த ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணல. ஆனா ஒரு 2-3 ஃப்ரீக் ஆக்சிடென்ட்ஸ் கன்ஃபார்மா இருந்துச்சு. ஆனா நத்திங் டேஞ்சரஸ், காட்ஸ் கிரேஸ்ல.